ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தொழில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்படியெல்லாம் கூட மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறப்ப தான் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஒன்று நீங்கள் ரீபேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்களே ஓனாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் பவுடர். அதாவது பூசணிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம ரெடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பம்கின் பவுடரோட யூசேஜ் என்ன, இதோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் அண்ட் தென் பேக்கிங். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. இந்த பம்கின் பவுடர் நிறைய ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு ஸ்வீட்னராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் மட்டுமே கிடையாதுங்க, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் தென் பியூட்டிஷியன் அந்த சைட்லேயும் இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பம்கின் பவுடர் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான பம்கின், இல்லைனா உங்களுக்கு டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய பம்கின் கூட இருந்தாலும் ஓகே தாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதை ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பம்கினோட அவுட்டர் ஸ்கின் அப்படியே இருக்கட்டுங்க. ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இது நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். ஸோ அரௌண்ட் ஒரு 4 to 5 days நல்லா நீங்கள் வெயிலில் காய வைக்கணும். அப்படி இல்லைனா டீஹைட்ரேட்டட் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் காய வச்சுக்கலாம். இதோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நீங்கள் காய வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் ஜாரே போதுமானதாங்க இருக்கும். இப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்ப நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு துகள் எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா சீவ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ஜல்லடை போட்டு நீங்கள் ஜலிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பம்கின் பவுடர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங்காக நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்டாண்டப் பவுச் இருக்குது, இல்லை பாட்டில் பேக்கிங் இருக்குது. இந்த மாதிரி எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பிராண்ட் நேமில் தாராளமாக நீங்கள் இந்த பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, FSI கண்டிப்பாக தேவைப்படும். இது ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் இல்லையா. அதுக்கடுத்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, GST அண்ட் தென் ட்ரேட் லைசன்ஸ். ஸோ இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிராம் பேக்கெட்ஸ், இல்லை ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க, பல்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிலோ கணக்கில் லூஸாக மூட்டையிலே அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இருந்தால் தான் இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா ரீபேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக லூஸ்லேயே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு ரீபேக்கிங் பண்ணியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 2 மெத்தட் ஆஃப் சாய்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப கிலோ 1800 1900 அப்படின்ற அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிலோவே உங்களுக்கு 400 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில் தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் ரீபேக்கிங்கும் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு பெரிய மிஷினரிக்கு எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பம்கின்க்கும் இல்லை அந்த பேக்கிங்காக உள்ள அந்த செலவும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு பெரிய செலவு எதுவும் இதில் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட்டப்பாக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு போங்க. எடுத்த உடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஆன்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்குங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நிறைய உங்களுக்கு பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கான செல்லர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு எய்ம் இருக்கும். பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவே கிடச்சிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.